Have a fabulous day, dear children. Today, from your Standard 6 Biology, Term 2, let's continue with the remaining part of the unit, Unit 6, Human Organ System. In this unit, in today's video, we'll discuss only about the respiratory system, Part 3. See this part, from your nose till your lungs. This part is called the respiratory system. See, this is your respiratory system. What is respiratory system? நம்ம ப்ரீத் பண்ணுறோம்ல, ப்ரீத் பண்ணும்போது என்னென்ன ஆர்கன்ஸ் ஃபங்க்ஷன் ஆகுதோ அது எல்லாமே சேர்ந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமாக ஃபார்ம் பண்ணுது. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் என்ன பண்ணுன்னா, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேஸஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிடும். ஆக்சிஜன் ஏரை இன்ஹேல் பண்ணால் அதில் இருக்க ஆக்சிஜன் மட்டும் பாடிக்கு எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை எக்ஸ்ஹேல் பண்ணிவிடும், வெளியில் தள்ளிவிடும். அதுக்கு பேர் தான் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். த ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் என்னென்னலாம், ஹியூமன்ஸ்க்கு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் என்னெல்லாம் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஒன் தான் நாஸ்ட்ரில் அப்படின்னா அந்த ஹோல், நோஸில் இருக்கிற ஹோலுக்கு பேர் நாஸ்ட்ரில் வழியாக ஏர் உள்ளே போய் நெக்ஸ்ட் எங்கே போகுதுன்னா நேசல் கேவிட்டி, அந்த இன்னர் நோஸ்க்கு பேர் நேசல் கேவிட்டி. ஸோ ஃபஸ்ட் நாஸ்ட்ரில், செகண்ட் நேசல் கேவிட்டி. நெக்ஸ்ட் இந்த மவுத்தோட எண்டில் ஒரு எண்டு இருக்கும், அந்த மவுத்தோட எண்டுக்கு பேர் தான் ஃபேரிங்ஸ். ஸோ தேர்ட் ஃபேரிங்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து வந்து லாரிங்ஸ். இதுதான் ஃபுட் பைப், ஃபுட்டு உள்ளே போகிற பைப், அதாவது ஈசோஃபேகஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்சம் இந்த சைடு வந்தால் இதுதான் ஏர் உள்ளே போகிறதுக்கான பைப், இது பேர் லாரிங்ஸ். ஸோ இந்த எண்டு, மவுத்தோட எண்டு, சிறுநாக்குன்னு சொல்லுவோம், மேலே ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குல்ல, அந்த பாட்டுக்கு பேர் தான் ஃபேரிங்ஸ். அதுக்கும் கொஞ்சம் உள்ளே தள்ளி போனால் லாரிங்ஸ் இருக்கும். அந்த லாரிங்ஸ் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ப்ரீத் பண்ணுற ஏர் வந்து உள்ளே போகிற பேசேஜோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு லாரிங்ஸ். நெக்ஸ்ட் கம்ஸ் த ட்ரக்கியா. இதுதான் வந்துட்டு விண்டு பைப். ட்ரக்கியாக்கு இன்னொரு நேம் வந்து விண்டு பைப், ட்ரக்கியா. ஸோ ஃபஸ்ட் வந்து ஏர் எங்கே போகுது? நாஸ்ட்ரில், நேசல் கேவிட்டி, ஃபேரிங்ஸ், லாரிங்ஸ், ட்ரக்கியா. ட்ரக்கியா வந்து இங்கே டூவாக டிவைட் ஆகுது, 2 பிரான்ச்சாக டிவைட் ஆகுது. இந்த ஃபர்ஸ்ட் ஒன்க்கு பேர் ப்ராங்கஸ் அப்படின்னா ஒன்றே ஒன்று. ஸோ இங்கே 2 இருக்குது, அதனால் அது பிரான்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரான்ச்சின்னா மோர் தென் 1, ப்ராங்கஸ் அப்படின்னா 1. இப்படி பிரான்ச்சாக ட்ரக்கியா இப்படி போய் இப்படி பிரான்ச்சாக டிவைட் ஆகுது, 2 பிரான்ச்சாக டிவைட் ஆகுது. அந்த ஒரு பிரான்ச்சுக்கு பேர் ப்ராங்கஸ். 2 பிரான்ச்சையும் சேர்த்து சொல்லணுன்னா லெஃப்ட் அண்ட் ரைட், இது ரைட் சைட், இது லெஃப்ட் சைட். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் ப்ரான்ச்சி அப்படியா டிவைட் ஆகுது, பிரான்ச்சாக டிவைட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த பிரான்ச்சி வந்து உள்ள லங்ஸ்குள்ளே போகுது. இந்த லங்ஸ்குள்ளே ஒரு லேயர், இந்த லங்ஸை வந்து ஒரு திக்கு ஸ்ட்ராங் டபுள் லேயராக ஒன்று ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கு. அந்த லேயருக்கு பேர் ப்ளூரல் கேவிட்டி அப்படிங்கிறது தான் இந்த லேயர். அந்த லங்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுற லேயருக்கு பேர் ப்ளூரா இல்லை ப்ளூரல் கேவிட்டின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் த லெஃப்ட் லங் அண்ட் திஸ் இஸ் யோர் ரைட் லங். இந்த லங்ஸ் ரெண்டையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஏர் உள்ளே போச்சுன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். நம்ம இன்ஹேல் பண்ணி பார்த்தோன்னா, நம்ம உள்ளே ப்ரீத் இன் பண்ணோன்னா பாருங்கள், நம்ம லங்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நல்லா எக்ஸ்ஹேல் பண்ணிங்கன்னா, வெளியே காற்றை நிறையா நேரம் வெளியில் ஸ்லோவாக விட்டிங்கன்னா உங்களோட லங்ஸ் வந்து கொஞ்சம் கான்ட்ராக்ட் ஆகும், சுருங்கும். ஸோ இந்த 2 ப்ராசஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த டயஃப்ரம் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட் டிஷ்யூ அதுதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதை லங்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இது கம்மியாகும், பெருசாகும், இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். இதுதான் உங்களுக்கு லங்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் அண்ட் கான்ட்ராக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது, இந்த diaphragm. So we'll see another picture. See, நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்ட் நேசல் கேவிட்டி, நாஸ்ட்ரில்ல இருந்து
So this one is your important answer. When we inhale, நம்ம inhale அப்படின்னா when we breathe in, உள்ள ஏரை இன்டேக் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எங்கே போகுது, நாஸ்ட்ரலுக்கு போகுது. அதிலிருந்து நாஸ்ட்ரல்னால் அந்த 2 ஹோல் வழியாக நோஸ்குள்ளே இருக்க இன்டீரியர் பார்ட்டுக்கு பேர் நேசல் கேவிட்டி. நெக்ஸ்ட்டு ஃபேரிங்ஸ், லாரிங்ஸ், ட்ரக்கியா, அந்த பைப்புக்கு பேர் ட்ரக்கியா. அப்புறம் அது வந்து 2 பார்ட்டாக போகுது, லெஃப்ட் அண்ட் ரைட். இந்த சைடு இருக்கிறது லெஃப்ட், இந்த சைடு இருக்கிறது ரைட். லெஃப்ட் அண்ட் ரைட் ப்ராங்கஸ். ப்ராங்கஸ்னால் ஒன்று லெஃப்ட் ப்ராங்கஸ், ரைட் ப்ராங்கஸ். ரெண்டையும் சேர்த்தி சொல்லணும்னா ப்ராங்சி. யூஎஸ் எடுத்துகிட்டு ஐ போட்டால் ப்ளூரல் ப்ரான்ச்சி. அப்புறம் ப்ரான்ச்சியோல். ப்ரான்ச்சியோல்னால் இந்த பிரான்ச் வந்து நிறையா பிரான்ச்சாக டிவைட் ஆகும். ஸோ லெஃப்ட் சைட் பிரான்ச் வந்து 2ஆக டிவைட் ஆகும், ரைட் சைட் வந்துட்டு 3 பார்ட்ஸாக டிவைட் ஆகும். இதுதான் ப்ரான்ச்சியோல். அந்த ப்ரான்ச்சியோல் கடைசியாக போய் ஒரு ஸ்மால் ஏர் பேக்கெட்ஸ், ஏர் சாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு நேம் ஆல்வியோலஸ். இல்லைன்னா ஆல்வியோலஸ்னால் ஒன்று நிறையா அப்படின்னா நிறைய ஏர் சாக்ஸ் இருக்கும், காற்றுப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் ஏர் சாக், SACS, ஏர் சாக்ஸ். அது வந்து ஆல்வியோலஸ். ஆல்வியோலஸ்னால் ஒன்று. ஓகே, see, look at the respiratory system. இந்த நேசல் கேவிட்டியில் என்ன நடக்கும்னா டெம்பரேச்சர், நம்ம ப்ரீத் பண்ணுற ஏரோட டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறது, ப்ளஸ் ஹியூமிடிட்டி, அதாவது வெட்னஸ், காற்றில் ஏரில் இருக்க வாட்டர் கண்டென்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே இந்த நேசல் கேவிட்டியில் நடக்கும். கரெக்டான டெம்பரேச்சரில் ஏரை உள்ளே சென்ட் பண்ணும். when we breathe is adjusted in these cavities, இந்த நேசல் கேவிட்டிஸில் தான் வந்து டெம்பரேச்சர் ஆஃப் த ஏரும் ஹியூமிடிட்டி ஆஃப் த ஏர், ஹியூமிடிட்டினா வெட்னஸ் ஆஃப் த ஏரை கண்ட்ரோல் பண்ணும். இந்த மாதிரி பிரான்ச் ஆகிதான் ட்ரக்கியா. இந்த பார்ட் நம்ம ஃபுட்டு சாப்பிட்ற எண்ட் பார்ட் தான் ஃபேரிங்ஸ். இந்த ஏர் போகிற பேசேஜ், லங்ஸ்க்கு ஒரு டியூப் இருக்கும், விண்டு பைப், அதாவது ட்ரக்கியாவோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு தான் லாரிங்ஸ். அங்கே தான் நம்மளோட வாய்ஸ் பாக்ஸும் இருக்கும், லாரிங்ஸில், அதாவது நெக் பார்ட்டில். அப்புறம் இதுதான் ட்ரக்கியா, இதுதான் விண்டு பைப்புன்னு சொல்லுவாங்க. ட்ரக்கியாக்கு இன்னொரு நேம். இது வந்து ப்ராங்கஸ். ஒன்று இருந்துச்சுன்னா ப்ராங்கஸ். அந்த ப்ராங்கஸ் நிறையா டிவைட் ஆகி போய் உள்ளே நிறையா டிவிஷன் பிரான்ச்சஸாக இருக்கும். அது ஃபைனலாக எங்கே எண்ட் ஆகுதுன்னா அந்த ப்ராங்கஸ் 2ம் போய் லங்ஸில் எண்ட் ஆகும். நடுவில் கவனிங்க, 2 லங்ஸ்க்கும் இன்பிட்வீனில் தான் ஹார்ட் இருக்கும். லங்கில் என்ன நடக்கும், லங்ஸில் வேர் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் அக்கர்ஸ், இங்கே தான் எல்லா எக்ஸ்சேஞ்ச் கேஸும் நடக்கும். இதுதான் டயஃப்ரம். See, now I'll study. Respiratory system is involved in the exchange of respiratory gases. Respiratory gasesல exchange of respiratory gas நடக்குது, and thereby help us to breathe. இந்த respiratory systemனால தான் respiratory gases exchange ஆகி நம்ம breathe பண்ண ஹெல்ப் பண்ணுது. respiratory system என்னென்ன இருக்குது, nostril, nasal cavity, pharynx, larynx, trachea, bronchi and lungs. It helps in the movement of air. இந்த respiratory system தான் movement of air in and out of the body send பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜனும் ஏரில் இருக்க ஏரை வந்துட்டு இன்ஹேல் பண்ணிவிட்டு உள்ள ஆக்சிஜன் மட்டும் எடுத்துக்கிட்டு லங்ஸ் வந்து ஆக்சிஜனை மட்டும் எடுத்து ஃபுல் பாடிக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். எது மூலியமானா பிளட் மூலியமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு அக்கர்ஸ் பிட்வீன் ஏர் இன் த லங்ஸ். லங்ஸில் இருக்க ஏர்லேயும் பிளட்லேயும் இருக்கிற பிளட் மூலியமாகவும் ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. இங்கேயும் அங்கேயும் பாடியோட ஒரு பார்ட்லேருந்து அனதர் பார்ட்டுக்கு சென்ட் பண்ணுது. The entry of food into the windpipe is prevented by a flap-like structure called the epiglottis. I'll show you another picture. See, look here carefully. இதான் நம்மளோட nostril, nasal cavity. இந்த பார்ட் மவுத்தோட எண்டு உள்ளே இருக்க இதுதான் இந்த சிறுநாக்குன்னு சொல்லுவோம். இந்த பார்ட்க்கு பேர் தான் ஃபேரிங்ஸ். இதுதான் அந்த எபிக்ளாட்டிஸ். இந்த எபிக்ளாட்டிஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து ஒரு ஃப்ளாப் லைக் ஸ்ட்ரக்சர், எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருக்கும். நம்ம சாப்பாடு ஸ்வாலோ பண்ணும்போது உள்ளே சாப்பிட்டு விழுங்கும்போது இந்த எபிக்ளாட்டிஸ் வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிக்கும். இதுதான் வந்துட்டு ட்ரக்கியாவுக்கு போகிற லாரிங்ஸ் ஏர் பைப்.
விண்ட் பைப். காற்று வந்து இந்த டியூப் வழியாக போகும். இந்த டியூப் வந்து ஸ்டொமக்குக்கு போகிறது, ஈசோஃபேகஸ், ஸ்டொமக்குக்கு போகிற டியூப். இது ஃபுட் பைப். இது ஃபுட் பைப், இது வந்து விண்ட் பைப். ஸோ இந்த விண்ட் பைப்பையும் ஃபுட் பைப்பையும் செப்பரேட் பண்ணுறது வந்து இந்த எபிக்ளாட்டிஸ். இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் எபிக்ளாட்டிஸ். சாப்பிடும்போது ஸ்வாலோ பண்ணும்போது இது போய் ஸ்லைட்டாக மூவ் ஆகி இதை க்ளோஸ் பண்ணிக்கும். ஸோ இங்கே தான் வந்துட்டு ஏர் உள்ளே போகும். ஃபுட் உள்ளே போச்சுன்னா தான் நம்மளுக்கு ஹிக்கப், காஃப்லாம் வர்றது. அது டிஸ்டர்ப் பண்ணும். இங்கே உள்ளே போகக்கூடாதுல்ல, ஸோ இங்கே மட்டும்தான் போகணும் ஃபுட். அதனால் இந்த எபிக்ளாட்டிஸுங்கிற ஃப்ளாப் லைக் ஸ்ட்ரக்சர், ஃப்ளாப்னால் ஒரு ப்ரொஜெக்ஷன், கவர் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனுக்கு பேர் எபிக்ளாட்டிஸ். திஸ் ப்ரிவென்ட்ஸ் த என்ட்ரி ஆஃப் ஃபுட் இன்டு த விண்ட் பைப். விண்ட் பைப்புக்குள்ளே ஃபுட்டு வராமல் தடுக்கிறதுக்கு பேர் இந்த எபிக்ளாட்டிஸுங்கிற ஸ்ட்ரக்சர். இதுதான் ஹயாய்ட் போன். நம்ம ஃபேஸில் ஸ்கல்லில் இருக்கிற ஒன் ஆஃப் த பார்ட் வந்துட்டு இந்த ஹயாய்ட் போன். இங்கே தான் வந்து நெக்கில் தான் வந்துட்டு தைராய்டு கிளாண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு ட்ரக்கியா, அதுவும் இங்கே தான் இருக்குது. See here, lungs தான் மெயின் ஆர்கன் ஃபார் ரெஸ்பிரேஷன். நம்மளோட ரெஸ்பிரேட் பண்ணுற ஆர்கனோட மெயின் ஆர்கன் வந்து லங்ஸ். தே ஆர் லொக்கேட்டட் வித்தின் த செஸ்ட் ரீஜன், செஸ்ட் கேவிட்டி. ஸோ இந்த பகுதிக்கு பேர், இந்த லங்ஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா செஸ்ட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. மிடில் 2 லங்ஸ்க்கும் இன்பிட்வீனில் ஹார்ட் இருக்கும். ட்ரக்கியாவுக்கு இன்னொரு நேம் வந்து விண்ட் பைப். Trachea is otherwise known as wind pipe. இது வந்து supported by a cartilaginous tissue, cartilaginous rings. இதுதான் cartilaginous rings. இந்த ட்ரக்கியா வந்துட்டு இப்போ ரிங்காக இருக்கும். அதால் அந்த டியூபை வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க ட்ரக்கியாவை. எதுக்காக அந்த கார்டிலேஜினஸ் ரிங்ஸ்னால் 2 போனை ஜாயின் பண்ணுற சாஃப்ட், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற சாஃப்ட் டிஷ்யூ, அதுக்கு பேர் தான் இந்த கார்டிலேஜ். ஏற்கனவே படிச்சிருக்கோம். கார்டிலேஜ் வந்து 2 போன் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு எலாஸ்டிசிட்டி இருக்கிற ஒரு ரொம்ப ஃபர்ம், ஸ்ட்ராங்கான ஒரு சாஃப்ட் டிஷ்யூ, ஃப்ளெக்சிபிள் டிஷ்யூ. அது மூலயமா இந்த ட்ரக்கியா வந்துட்டு சரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டியூபை வந்துட்டு ஒரு கார்டிலேஜினஸ் ரிங்ஸ் வந்துட்டு சரவுண்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து இந்த ட்ரக்கியா எதுலேருந்து ஜாயின் ஆகுதுன்னா ஃபேரிங்ஸையும் இந்த பாட்டையும், லாரிங்ஸையும் இந்த பாட்டையும் இந்த ட்ரக்கியா வந்து கனெக்ட் பண்ணுது. எங்கே வந்து கொண்டு போய் சேர்த்துது? கனெக்ட் பண்ணி லங்ஸ்க்கு கொண்டு போய் எண்ட் பண்ணுது. The trachea, commonly called the windpipe, இதுதான் trachea, commonly called the windpipe, connects it, that is a tube-like structure. It is a tube-like structure. அது என்ன பண்ணும்? Connects the pharynx and larynx to the lungs, allowing the passage of air passage-க்கு ஹெல்ப் பண்ணுது. இதுதான் ஈசோஃபேகஸ். இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது ஃபுட் பைப். அது எங்கே போகுதுன்னா ஸ்டொமக்குக்கு போகுது. ஸோ அது ரெண்டையும் செப்பரேட் பண்ணுறது தான் இந்த எபிக்ளாட்டிஸ், இந்த ஸ்ட்ரக்சர், ஃப்ளாப் லைக் ஸ்ட்ரக்சர். இது இருக்கிறதுனால தான் ஃபுட்டை வந்துட்டு இங்கே லங்ஸ்குள்ளே போகாமல் தடுக்குது. அந்த ட்ரக்கியா வந்து டிவைட்ஸ் இன்டூ ரைட் அண்ட் லெஃப்ட் பிரான்ச்சி. ரைட் அண்ட் லெஃப்ட் பிரான்ச்சியாக இந்த ட்ரக்கியா வந்து டிவைட் ஆகுது. இதுதான் பிரான்ச்சி. இது லெஃப்ட் ப்ராங்கஸ், இது ரைட் ப்ராங்கஸ். அந்த லங்ஸில் இருந்து இந்த லெஃப்ட் பிரான்ச்சியும் ரைட் பிரான்ச்சும் எங்கே எண்ட் ஆகுதுன்னா லங்ஸில் போய் எண்ட் ஆகுது. அந்த லங்ஸில் அந்த பிரான்ச்சி வந்து என்ன ஆகுதுன்னா அகெயின் இட் இஸ் டிவைடட் இன்டூ, ஃபர்தர் இட் இஸ் டிவைடட் இன்டூ பிரான்ச்சியோல். இதுதான் பிரான்ச்சியோல். லெஃப்ட்டில் வந்து 3 பார்ட்ஸ் இருக்கும், ரைட்டில் வந்து 2 பார்ட்ஸ் இருக்கும். பிரான்ச்சியோல்ஸ் இந்த பார்ட்ஸ், இந்த ஸ்டெம் மாதிரி திரும்பவும் டிவைட் ஆகுது இல்லை, இதுதான் பிரான்ச்சியோல்ஸ். See, look here, bronchioles. இந்த ஸ்டெம் மாதிரி டிவைட் ஆகிறது தான் பிரான்ச்சியோல், இந்த மெயின் ஸ்டெம். அதில் லாஸ்ட்டாக எங்கே போய் எண்ட் ஆகும்னா இந்த சாஃப்ட் டிப்பில் வந்துட்டு நிறையா ஏர் சாக்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் தான் alveolus or alveoli. இந்த லங்ஸையே ஃபுல்லாக ஒரு பெரிய திக் லேயர் வந்து கவர் ஆகிருக்கும், க்ளோஸ்ட் லேயர் வந்து கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கு பேர் ப்ளூரா.
இதுதான் ரெண்டு திக் லேயர் இருக்கும். அந்த ப்ளூரல் ஸ்பேஸ், அந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்க ஸ்பேஸ்க்கு பேர் ப்ளூரல் ஸ்பேஸ். They divide further into small air sacs. இந்த bronchiole வந்துட்டு இன்னும் ஃபர்தராக டிவைட் ஆகி ஏர் சாக்ஸாக போய் டிவைட் ஆகும். அதுக்கு பேர் தான் alveoli. Diffusion of gases occurs between the alveolar membrane. Diffusion of gasனால் நிறையா கேஸ், இதுதான் இங்கே வந்து நிறையா ஏர் சாக்ஸ் இருக்குல்ல, அந்த ஏர் சாக்கில் ஃபுல்லாக alveolar membrane, அதோட மெம்ப்ரெயின் இது ஸ்மால் பேக் ஆஃப் ஏர் சாக்ஸில், ஏர் பேக்ஸில் ஒரு மெம்ப்ரெயினால் கவர் ஆகிருக்கும். ஒவ்வொன்றும் ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். அது ஃபுல்லாமே ஏரால் ஃபில் ஆகிருக்கும். அதில் தான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடக்கும் அந்த மெம்ப்ரெயின் வழியாக. அந்த ஏர் சாக்குள்ளே ஏர் என்ட்ரி ஆகி ஏர் வந்து வெளியில் போகிறதெல்லாம் இந்த ஏர் சாக்ஸ்குள்ளே நடக்கும், ஆல்வியோலார் மெம்ப்ரெயின்குள்ளே நடக்கும். See? So from here you will be writing your 4th 2 mark. Trachea na என்னன்னு கேட்பாங்க. The trachea commonly called windpipe. So இங்கே இருந்து இங்கே வரைக்கும் எழுதுவீங்க. 4th 2 mark. See, இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் pharynx, larynx. So trachea இங்கே ஆரம்பிக்குது. இது food pipe. இதுதான் epiglottis. ப்ரொடெக்ட் பண்ணும். ஸ்வாலோ பண்ணும்போது ஃபுட்டு வந்து உள்ளே என்ட்ரு ஆகாமல், லங்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த எபிக்ளாட்டிஸ். த ட்ரக்கியா கார்டிலேஜினஸ் ரிங்ஸால் எல்லாமே ரிங்காக தான் இருக்கும், கார்டிலேஜினஸ் ரிங்ஸ். இதுதான் பிரான்ச்சி. இது பிரான்ச்சி. ப்ராங்கஸ்னால் ஒன்று, பிரான்ச்சினா நிறையா. ஸோ இங்கே 2 இருக்குது, அதனால இது பிரான்ச்சின்னு சொல்லுவாங்க. ஒன்று மட்டும் சொல்லணுன்னா இது ரைட் ப்ராங்கஸ், லெஃப்ட் ப்ராங்கஸ். இந்த ப்ராங்கஸ் வந்து 2 இல்லைன்னா 3 டிவைட் ஆகிருக்கும். அதுக்கு பேர் ஸ்மால் உள்ளே இருக்கிற பிரான்ச்சுக்கு பேர் ப்ராங்கஸ். வந்துட்டு நிறையா பிரான்ச்சியோல்ஸாக டிவைட் ஆகிருக்கும், பிரான்ச்சஸாக டிவைட் ஆகிருக்கும். அங்கே இருக்கிற ஸ்மால் ஃப்ரூட்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதுதான் வந்து ஆல்வியோலி, ஏர் சாக்ஸ், ஆல்வியோலஸ் ஆர் ஆல்வியோலி. ஆல்வியோலஸ்னால் ஒன்று நிறையா இருக்கிறதுனால ஆல்வியோலின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் ஏர் சாக்ஸ், காற்றுப்பை. See, bronchioles, alveoli in the lungs. The trachea, bronchus, lungs. இந்த ஸ்மால் ஏர் சாக்ஸ் இப்படி தான் இருக்கும். இதுதான் டயஃப்ரம். இதுதான் வந்து பிரான்ச்சியோல். இதுதான் ஆல்வியோலி. ஆல்வியோலியோட இன்னர் பார்ட் இப்படி தான் இருக்கும். இதை கட் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஆல்வியோலி ஏர் சாக்ஸ். ஆல்வியோலார் மெம்ப்ரெயினால் அது கவர் ஆகிருக்கும் ஆல்வியோலி. ஸோ திஸ் இஸ் யுவர் வாய்ஸ் பாக்ஸ். இங்கே பாருங்கள், இதுதான் உங்களோட லாரிங்ஸ் போர்ஷன். இந்த லாரிங்ஸ் போர்ஷனில் தான் உங்களோட வோக்கல் கார்ட்ஸ் இருக்கும். இந்த பார்ட்டில் வோக்கல் கார்ட், இது மூலியமாக தான் உங்களுக்கு நீங்கள் டாக் பண்ணும்போது டாக் பண்ணுற முடியுது. ஏர் வந்தால் தான், பேசேஜ் ஆஃப் ஏர் இருந்தால் தான் உங்களால் சவுண்ட்ஸ் மேக் பண்ண முடியும். அதுதான் வோக்கல் கார்ட் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது சவுண்ட்ஸை. Next we'll see how the exchange of gases by the respiratory system involves 3 different processes. Exchange of நம்ம respiratory systemல exchange of gas நடக்குது. ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. அந்த கேஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது 3 டிஃப்ரெண்ட் ப்ராசஸாக நடக்குது. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னா எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன்னா ஏர் வந்து உள்ளே போயிட்டு வெளியில் வர்றது, அதாவது நாஸ்ட்ரலுக்கும் லங்ஸுக்கும் நடுவில் போயிட்டு வர்றதுக்கு பேர் லங்ஸுக்கும் நாஸ்ட்ரலும், நோஸ் வழியாக ஏர் என்டர் ஆகி லங்ஸ்க்கு போயிட்டு மறுபடியும் லங்ஸ்லேருந்து ஏர் வெளியில் வர்றதுக்கு பேர் எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன். இன்டேக் ஆஃப் ஆக்சிஜன் இன்டேக் ஃப்ரம் த ஏரில் இருக்கிற ஆக்சிஜனை இன்டேக் பண்ணி ரிலீஸிங் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் த லங்ஸ் அக்கர்ஸ் இன் த நாஸ்ட்ரல் அண்ட் லங்ஸ்.
லங்ஸுக்கும் நாஸ்ட்ரலுக்கும் நடுவில் நடக்கிற ரெஸ்பிரேஷனுக்கு பேர் எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன். இதே இன்டர்னல் ரெஸ்பிரேஷன்னா த்ரூ அவுட் த பாடி பூரா கொண்டு போய் சேர்த்துறது. இன்டர்னல் ரெஸ்பிரேஷன் ஆக்சிஜன் இன்டேக் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு வெளியில் விடணும், கிவிங் அவுட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இது வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம், அதாவது பிளட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன். டிரான்ஸ்போர்ட்னால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பாடி பார்ட்ஸ்க்கு ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் அண்ட் ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. பிளட்டு வந்து கொண்டு போய் சேர்க்குது எல்லா பார்ட்ஸில் இருக்கிற எல்லா செல். நான் சொல்லியிருக்கேன் பாடி பார்ட்டில் இருக்கிற ரொம்ப ஸ்மாலஸ்ட் யூனிட்க்கு பேர் செல். அந்த செல் வந்துட்டு ஈச் இட் இஸ் மேட் அப் ஆஃப் குரூப் ஆஃப் செல் இஸ் கால்டு ஆர்கன்ஸ். ஸோ இருக்கிற எல்லா பாடி பார்ட்ஸ்லேயும் இருக்கிற ஸ்மாலஸ்ட் யூனிட் அந்த செல்லுக்குள்ளே ரெஸ்பிரேஷன் நடக்கும். அதுக்கு பேர் செல்லுலார் ரெஸ்பிரேஷன். ஸோ அந்த செல்லில் இருக்கிற ஒவ்வொரு செல்லும் நிறையா கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணும். அந்த எல்லா கார்பன் டை ஆக்சைடும் பிளட்டு மூலியமாக லங்ஸ்க்கு வந்து சேருது. லங்ஸ் வந்துட்டு இட் செப்பரேட்ஸ் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் த்ரூ எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ரிலீஸ்ட். இப்படி தான் நடக்குது. ஸோ இன்டர்னல் ரெஸ்பிரேஷன்னா என்ன? சர்க்குலேட்டரி சிஸ்டம், அதாவது பிளட். அதில் மெயினாக எந்த பிளட் அப்படின்னா ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற ரெட் பிளட் கார்பசல்ஸ் ஆர்பிசி. அதுதான் ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடையும் பாடி ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. டிரான்ஸ்போர்ட்னா கொண்டு போய் சேர்க்குது. நெக்ஸ்ட் ரெஸ்பிரேஷனுக்கு பேர் செல்லுலார் ரெஸ்பிரேஷன். செல்லுலார் ரெஸ்பிரேஷன் செல்லுக்குள்ளே நடக்கிறது. செல்ஸ் டேக் இன் ஆக்சிஜன் அண்ட் ரிலீஸ் கார்பன் டை ஆக்சைடு. இதுக்கு பேர் தான் செல்லுலார் ரெஸ்பிரேஷன். ஸோ தெர் ஆர் 3 types of respiration: external respiration, internal respiration and cellular respiration. We have an activity to prove that நம்ம breathe பண்ணி எக்ஸ்ஹேல் பண்ணி வெளியில் விடுற the air we give out is full of carbon dioxide அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு எக்ஸ்ஹேல் அப்படின்னா காற்றை வெளியில் விடுறது நோஸ் வழியாக, அதுக்கு பேர் எக்ஸ்ஹேல். எக்ஸ்ஹேல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நடக்கிறது இந்த கார்பன் டை ஆக்சைடாக இருந்தால் வெளியில் வருது ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்கு we have an experiment. அதுக்கு 2 jars கிளாஸ் ஜார்ஸ் எடுத்துக்கிறோம், கிளாஸ் டம்ளர்ஸ் கூட எடுத்துக்கலாம். அதில் லைம் வாட்டர் ஃபில் பண்ணுறோம் அண்ட் ஸ்ட்ரா. லைம் வாட்டர்னால் சுண்ணாம்பு வாட்டர். ஓகே, அப்புறம் ப்ரொசீஜர்: லீவ் த ஃபஸ்ட் ஜார் வந்துட்டு லைமும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அதில் சுண்ணாம்பு வாட்டரை மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். அந்த ஜாரில் எதுவும் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட் ஜாரில் ஒரு ஸ்ட்ரா எடுத்து அதில் நல்லா ஃபாஸ்ட்டாக ஏரை ப்ளோ பண்ணுறோம், ஏரை ஊதுறோம். ஸோ அந்த நெக்ஸ்ட் ஜாரில் இருக்கிற ஏர் வந்துட்டு லைம் வாட்டர் டர்ன்ஸ் மில்கினா தயிர் மாதிரி திரிஞ்சிரும் இன் ஃபியூ செகண்ட்ஸ் இன் த செகண்ட் ஜார். எதனால? த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் அலோன் கேன் சேஞ்ச் த லைம் வாட்டர் இன்டூ மில்கி ஒயிட். கார்பன் டை ஆக்சைடு கேஸால் மட்டும்தான் அந்த லைம் வாட்டரை மில்கி ஒயிட்டாக மாற்ற முடியும். ஸோ கன்க்ளூஷன்: கார்பன் டை ஆக்சைடு இஸ் ப்ரெசன்ட் இன் த ஏர் தட் வி எக்ஸ்ஹேல். டூ யூ நோ நம்மளோட லங்ஸில் எவ்வளோ ஏர் சாக்ஸ்னால் ஏர் பேக் காற்றுப்பை ஏர் சாக்ஸ் எவ்வளோ இருக்குன்னா அதுக்கு இன்னொரு நேம் ஆல்வியோலி. 300 மில்லியன் ஏர் சாக்ஸ் இருக்குது ஆல்வியோலி. நம்ம யான் பண்ணும்போது, யானிங்னா கொட்டாவி விடும்போது நம்ம வாயை வந்து நல்லா வைடு ஓப்பன் பண்ணி நம்ம கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விட்டு ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணுவோம். ஸோ மோர் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜனை நம்ம உள்வாங்கிறது எப்போனா யான் பண்ணும்போது, கொட்டாவி விடும்போது. So I hope you understood the respiratory system well. Now we'll go to the book back question answers. You have to write all these in your subject note. Write the heading Biology Term 2 Unit 2 Human Organ Systems. Adla part 3 Respiratory System heading போட்டுட்டு fill ups first topic. First one, the main organ of respiration in human body is lungs. Second one, another name of windpipe is trachea. Third one, lungs contain air sacs. Fourth one, diaphragm is a flat muscle. ஸோ இதெல்லாம் நீங்கள் சப்ஜெக்ட் நோட்டில் நான் சும்மா ஹிண்ட்ஸ் மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இதை எழுதக்கூடாது உங்கள் சப்ஜெக்ட் நோட்டில், இதை தான் ரைட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் இங்கே பார்த்து எழுதிக்கோங்க. லிஸ்ட் த ஆர்கன்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இன் கரெக்ட் ஆர்டர். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் இருக்க ஆர்கன்ஸை கரெக்ட் ஆர்டரில் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன், நாஸ்ட்ரில்ஸ், nasal cavity, pharynx, larynx, trachea, bronchus, bronchiole, alveolus. Second one, 7th topic la second question, write the functions of epiglottis. Answer: epiglottis is a flap like structure.
which prevents the entry of food into the windpipe. Windpipe ki இன்னொரு name bracket la trachea. Fourth one, define trachea. The trachea is commonly called a windpipe. It is a tube supported by cartilaginous rings that connects the pharynx and larynx to the lungs, allowing the passage of air. The trachea divides into right and left bronchi and enters into the lungs. Higher order questions, 10th topic, first one. What will happen if the diaphragm shows no movement? Diaphragm வந்து ஒரு லங்ஸ்க்கு கீழே இருக்கிற அந்த லேயருக்கு பேர் diaphragm ஒரு மூமெண்ட்டும் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்? If diaphragm shows no movement, that means it does not work. அது ஒர்க் ஆகலைன்னா then the lungs will not be able to expand or contract. லங்ஸால் கான்ட்ராக்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. And the person will be unable to breathe. Air would move back and forth just as it circulates through a still room. ஏர் வந்து ஒரு ரூம்குள்ளேயே சும்மா சுற்றிட்டுருக்க மாதிரி வெளியில் போகாமல் உள்ளே வராமல் அந்த லங்ஸுக்குள்ளேயே சுற்றிட்டுருக்கும். ஒரு யூஸும் இல்லை, எக்ஸ்பேண்ட் ஆகாது, கான்ட்ராக்ட் ஆகாது, எதுவுமே ஆகாது. அதனால் நம்மளால் ப்ரீத் பண்ண முடியாது. பட் நாட் அட் சஃபிஷியன்ட் வால்யூம் ஆர் ஸ்பீட் டு கீப் த பர்சன் அலைவ். அதனால் பர்சனால் லிவ் பண்ண முடியாது டயஃப்ரம் ஒர்க் ஆகாமல் போச்சுன்னா. ஸோ டயஃப்ரம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஃபோர்த் டாப்பிக்கில் higher order questions la fourth question, why do we hiccup and cough sometimes when we swallow food? நம்ம ஃபுட்டு ஸ்வாலோ பண்ணும்போது எதனால ஹிக்கப்னா விக்கல் எடுக்குது, எதுக்காக நம்மளுக்கு ஹிக்கப் வருது, காஃப் வருது, இரும்பல் வருது? Normally, the entry of food into the windpipe is prevented by the flap-like structure called epiglottis. நம்ம சாப்பிடும்போது நம்ம ஃபுட்டு வந்து லங்ஸ் ட்ரக்கியாக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஃப்ளாப்-லைக் ஸ்ட்ரக்சர், அதாவது எபிக்ளாட்டிஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது லங்ஸ்குள்ளே ஃபுட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. ஆனால் நம்ம ஒரு ஹரியில் ரொம்ப அவசரமாக சாப்பிட்டோம்னா when we eat in a hurry, the flap gets, இது ஃப்ளாப் இல்லை ஃப்ளாப், பி போட்டுக்கோங்க. The flap gets lesser time to close the windpipe. ஃப்ளாப்புக்கு நம்ம அவசரமாக சாப்பிட்டோம்னா அது க்ளோஸ் பண்ணுறதுக்கு, அந்த எபிக்ளாட்டிஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு, லங்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கறது இல்லை. அதனால் சம் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து என்டர் இன் டு த ஃபுட் பைப். கொஞ்சம் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து ஃபுட் பைப்புக்குள்ளே போயிடும், ஏர் போகிற ட்ரக்கியாக்குள்ளே போயிடும், விண்ட் பைப்புக்குள்ளே. அதனால் இட் கிரியேட்ஸ் அ ஹிண்டரன்ஸ் இன் த மூமெண்ட் ஆஃப் ஏர் இன் த விண்ட் பைப் அண்ட் ரிசல்ட் இன் காஃபிங் ஆர் ஹிக்கப். அதனால் ஏர் போகாமல், ஏதாச்சும் ஒரு ஃபுட் பார்ட்டிக்கல் ஏரை விட ரொம்ப பெருசு இல்லை, அதனால் ஹிண்டரன்ஸ், இடையூறு பண்ணும். ஏர் ட்ரக்கியாக்குள்ளே ஏர் போகிறதுக்கு அந்த ஃபுட்டு பார்ட்டிக்கல் போய் இடையூறு பண்ணும். அதனால தான் வந்து ஹிக்கப்பும் காஃபும் வருது. ஸோ ஹிக்கப் ஏர் வந்து ரொம்ப அதிகமாக லங்ஸ்லேருந்து வெளியில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ளோ அவுட் பண்ணும். அப்போ அந்த ஃபுட்டும் வெளியில் வந்துடும். அதனால தான் நம்மளுக்கு காஃபும் ஹிக்கப்பும் வருது. So that's all for today's class. Have a great day. Thank you.